ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு மூணுத்தையும் சம அளவு ஒவ்வொரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். நான் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கணும். அது கொஞ்ச நேரத்தில் கலர் மாற ஆரம்பிச்சிடும். தீயாமல் சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொடிஞ்சு வரும். அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நீளமாக பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் பெப்பர் சிக்கனுக்கு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக காஞ்சி மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலர் மாறிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. கழுவி வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். சிக்கன் அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா இது நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஸோ அடிக்கடி கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம். ஆனால் அது இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம திறக்கும் போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்திருக்கு. ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ கொஞ்சமாகவே தண்ணி விட்டாலே போதும். அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முக்கால்வாசி வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பெப்பர் பொடியை சேர்த்துக்கலாம். அந்த பொடியை சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறிடும். இந்த மாதிரி அடிக்கடி மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெடி. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் எஸ்தர் ஃபுட் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கையோட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.